அவ்வாறு நேர் வழியில் நிலைத்திருக்க உதவிடுமாறு எல்லா நேரங்களிலும் பிரார்த்திக்க வேண்டும் என இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகின்றான். இதற்கு சான்றாக மற்றொரு வசனத்தை கூறலாம். அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் முன்வேதங்களையும் நம்பியவர்கள்தான் இறை நம்பிக்கையாளர்கள். இவர்களை விழித்து இவற்றை நம்புங்கள் என்று கூறினால் இந்த நம்பிக்கையில் நிலைத்து நிற்பதற்கொத்த செயல்களில் நீடித்திருங்கள் என்றுதான் பொருள். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் அவன் தூதர் மீதும் முன்பு அவன் அருளிய வேதங்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். சூரத்துன் நிசா 136வது வசனம் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தல்லீன். இறைவா, நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் வழியில் செலுத்துவாயாக. அன்அம்த அல்லாஹ்வின் அருள், நன்கொடை. இதன் ரூட் வேர்ட்ஸ் ஐன் நூன் மீம். அவர்கள் உனது சினத்திற்கு ஆளானவர்களும் அல்லர், வழி தவறிச் சென்றவர்களும் அல்லர். முந்தைய வசனத்தில் குறிப்பிடப்பெற்ற நேரான வழி என்ன என்பதை இவ்வசனம் விவரிக்கின்றது. இறைவனின் கோபத்திற்கு ஆளாகாமலும் வழி தவறிச் செல்லாமலும் இருந்து இறை அருளுக்கு இலக்கானவர்கள் எவ்வழியில் நடந்தார்களோ அவ்வழியே நேரான வழி ஆகும் என இவ்வசனம் கூறுகிறது. இறை அருளுக்கு இலக்கானவர்கள் யார் என்பதை மற்றொரு வசனம் விவரிக்கிறது. யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் அருளை பெற்ற இறை தூதர்கள், வாய்மையாளர்கள், வீர தியாகிகள் மற்றும் நல்லவர்கள் ஆகியோருடன் இருப்பார்கள். இவர்கள் தான் நல்ல நண்பர்கள் ஆவர். சூரத்துன் நிசா 69வது வசனம். இதை போன்றே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இறைவனுக்கு கீழ்ப்படிந்து அவனை வழிபடுவதன் மூலம் இறை அருளை பெற்ற வானவர்கள், இறை தூதர்கள், வாய்மையாளர்கள் அதாவது சித்திகீன், வீர தியாகிகள், ஷுஹதா மற்றும் நல்லவர்கள் சாலிஹீன் ஆகியோர் சென்ற வழியே நேரான வழியாகும். சத்தியத்தை அறிந்த பிறகும் அதிலிருந்து வழி தவறியவர்களே இறைவனின் கோபத்திற்கு ஆளானவர்கள் ஆவர். சத்தியத்தை அறிந்து கொள்ள தவறி வழிகேட்டில் மூழ்கி கிடப்பவர்களே வழி தவறியோர் ஆவர். இவர்களின் வழியில் எங்களை செலுத்தி விடாதே என்பதே அத்தியாயத்தின் இறுதி தொடரின் பொருளாகும். இறைவனின் சினத்திற்கு ஆளானோர் ஒரு பிரிவினர், வழி தவறியோர் மற்றொரு பிரிவினர் என தனித்தனியே இரு தவறான வழியினரை பிரித்து காட்டி இவ்விரு வழிகளிலிருந்தும் அனைவரும் விலகிவிட வேண்டும் என்பதை உணர்த்தும் முகமாகவே வலத்தல்லீன் எனும் சொற்றொடரில் ல எனும் எதிர்மறை இடைச்சொல் மீண்டும் கொண்டு வரப்பட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சத்தியத்தை அறிந்து கொண்டே அதன்படி செயல்பட தவறியவர்கள் யூதர்கள் ஆவர். இதனால் இறைவனின் சினத்திற்கு அவர்கள் ஆளானார்கள். சத்தியத்தை அறிந்து கொள்ள தவறியவர்கள் கிறித்தவர்கள் ஆவர். இதனால் அவர்கள் வழி தவறியவர்களாகின்றனர். உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் சத்தியத்தை அறிந்து அதன் வழி நடப்பார்கள். இவர்களே நேரான வழியில் நடப்பவர்கள் ஆவர். இறைவனின் கோபத்திற்கு ஆளானோர் என்பது யூதர்களை தனித்து அடையாளம் காட்டும் அடைமொழியாகும். அவர்களை குறித்தே அல்லாஹ்வின் சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளானோர். சூரத்துல் மாஇதா
60வது வசனம் என மற்றொரு வசனம் கூறுகிறது. இதை போன்றே வழி தவறியோர் என்பது கிறித்தவர்களை அடையாளப்படுத்தும் அடைமொழியாகும். அவர்கள் பலரை வழி தவறச் செய்ததுடன் தாங்களும் நேர் வழியிலிருந்து பிறழ்ந்து விட்டனர். இது சூரத்துல் மாஇதா 77வது வசனத்தில் இருக்கிறது. இதே கருத்து நபி மொழிகளிலும் நபி தோழர்களின் கூற்றுகளிலும் காணப்படுகிறது. அதி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, கைரில் மக்தூபி அலைஹிம், இறைவனின் கோபத்திற்கு ஆளானோர் யார் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவினேன். அதற்கு யூதர்களே அவர்கள் என நபி அவர்கள் பதிலளித்தார்கள். வலத்தாலீன், வழி தவறியோர் யார் என வினவினேன். அதற்கு கிறித்தவர்கள் என பதிலளித்தார்கள். ஆமீன். அல்-ஃபாத்திஹா அத்தியாயத்தை ஓதிய பிறகு ஆமீன் என்று கூறுவது விரும்பத்தக்கதாகும். ஆமீன் என்பதற்கு இறைவா ஏற்பாயாக என்று பொருள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் என்று ஓதியவுடன் ஆமீன் என்று கூறுவார்கள். அது அவர்களுக்கருகில் முதல் அணியில் நிற்பவர்களின் செவிகளுக்கு கேட்கும். அல்-ஃபாத்திஹா அத்தியாயத்தின் உட்பொதிவு. 7 வசனங்களை கொண்ட இந்த அத்தியாயத்தின் உட்பொதிவாய் இறைவனை போற்றி புகழ்தல், அவனுக்குரிய உயர் பண்புகளை உணர்த்தும் திருநாமங்களை கூறி அவனை பாராட்டுதல், மறுமை இறைவனிடம் பணிந்து வேண்டுதல், அடியார்கள் தமக்கு எந்த ஆற்றலும் இல்லை என்பதை முன்மொழிதல், வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தகும் என்பதை வெளிப்படுத்துதல், அல்லாஹ்வுக்கு இணையோ துணையோ இல்லை என்பதை எடுத்து கூறி ஏகத்துவ இறை கொள்கையை ஏற்றல், நேரான வழியில் செலுத்துமாறும் அதில் நிலைத்திருக்க வகை செய்யுமாறும் அல்லாஹ்விடம் வேண்டுதல், அதன் மூலம் நபிமார்கள், வாய்மையாளர்கள், வீரத்தியாகிகள், நல்லோர் ஆகியோருக்கு அருகில் சொர்க்கத்தில் இருக்கும் வாய்ப்பை வழங்குமாறு பிரார்த்தித்தல் உள்ளிட்ட கருத்துகள் அமைந்துள்ளன. மேலும் மறுமையில் நல்லோருடன் இருப்பதற்காக இம்மையில் நற்செயல்கள் புரியுமாறு ஆர்வமூட்டுவதும், இறைவனின் கோபத்திற்கு ஆளானோர் மற்றும் வழி தவறியவர்களுடன் மறுமையில் எழுப்பப்படாமல் இருக்க அவர்களின் தவறான வழியில் செல்லலாகாது என எச்சரிக்கை செய்வதும் இந்த அத்தியாயத்தின் உட்பொதிவுகளே. அன்அம்த அலைஹிம், உன் அருளை பெற்றவர்கள் எனும் சொற்றொடரில் அருளை இறைவன் பக்கம் இணைத்திருப்பதும், கைரில் மக்தூபி அலைஹிம் சினத்திற்கு ஆளானவர்கள் என்றும், வலத்தாலீன் வழி தவறியோர் எனும் சொற்றொடரில் வழி தவறச் செய்தது விதிப்படி இறைவனே என்றாலும், யாரை அல்லாஹ் தவறான வழியில் விட்டு விடுகிறானோ அவர்களை நேர் வழியில் செலுத்த எவராலும் முடியாது என குர்ஆன் கூறுகிறது. இன்னும் இதை போன்ற பல வசனங்கள் நேர் வழியில் செலுத்துவதும் தவறான வழியில் விட்டுவிடுவதும் இறைவன் ஒருவனால் மட்டுமே முடியும் விஷயங்களாகும் என தெரிவிக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இறைவனின் அருளுடன் அல்லாஹ்வின் ரஹ்மத்துடன் இன்று சூரத்துல் ஃபாத்திஹா உடைய தஃப்சீர் முடிவுக்கு வந்துவிட்டது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இதை கேட்டு இதன் மீது உங்களுக்கு முடியுமான அளவு அமல் செய்யுங்கள். இதில் சொல்லியுள்ள எல்லாவற்றிலும் அமல் செய்யுங்கள், அதுதான் முக்கியமானது. அதே போன்று தஃப்சீரின் மீது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த தஃப்சீரை முழுமையாக கேட்டு இங்கே நான் நோட்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு ஐடியாவை கொடுத்துள்ளேன். இதை நீங்கள் மெதுவாக பாஸ் செய்து பார்த்து
என்னென்ன இருக்கிறது என்று பார்த்து அதன்படி உங்கள் நோட்ஸை நீங்கள் எழுத வேண்டும். சரியா? இந்த மாதிரி நீங்கள் எழுதினால் உங்களுக்கு லேசாக இருக்கும். அதே போன்று நீங்கள் தஃப்சீரை நன்றாக கவனித்து கேளுங்கள். அதே போன்று நான் ஆரம்பத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தர்ஜுமா, அதாவது அதனுடைய டிரான்ஸ்லேஷன், வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேஷன் நான் கொடுத்திருக்கிறேன். அதை நன்றாக நீங்கள் வாசித்து அதை முடிந்த அளவு அதை படித்து ஞாபகம் வைத்துக் கொள்ள பாருங்கள். அப்போதுதான் நீங்கள் குர்ஆனிலோ அல்லது நீங்கள் தொழுகையிலோ நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்று உங்களுக்கு புரியும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவியோடு சூரத்துல் பக்ராவின் தஃப்சீருடன் மறுபடியும் இன்னொரு வீடியோவுடன் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.